வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் மிளகு ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். மிளகு ரசம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் காயம், நான் காயம் துண்டு எடுத்துருக்கிறேன், நீங்கள் பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, 15 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய், 2 தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் புளி, கொஞ்சம் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் கொஞ்சமாக எடுத்தால் போதும், ஏன்னா நம்ம மிளகு எல்லாம் நிறைய சேர்க்கறதுனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்தா போதும். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஆயில். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய், இஞ்சி, மிளகு, பூண்டு, ஜீரகம், அப்புறமா தக்காளி ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தனியாக எடுத்துகிட்டு மீதியே சேர்த்தா போதும். இதை தனியாக வச்சுக்கலாம். இனி இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் திருதுருன்னு தான் இருக்கும். இனி ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் இனி நம்மகிட்ட இருக்கிற 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம மீதி வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் குழையிற அளவுக்கு வேகணும். அது வரைக்கும் இதை கொஞ்சம் கிளறி விட்டுட்டுருக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா கொஞ்சம் குழையிற அளவுக்கு வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த எண்ணெயில் வதங்கி வரும்போது நமக்கு அதோடைய மணம் வரும். அந்த டைமில் நம்ம வச்சுருந்த புளியை கரைச்சி தண்ணியை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், இதையே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இனி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இனி கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு நான் 4 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் இன்னும் சேர்த்துக்கோங்க. இனி நம்ம வச்சுருந்த காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். லைட்டாக அந்த மாதிரி கிளறி விடுங்க, இல்லைன்னா காயம் அப்படியே அந்த இடத்துல போய் அடி பிடிச்ச மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும். இனி கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்தப்புறமா நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் போதாது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இனி இதை நம்ம மூடி வச்சிடலாம். இது கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. கொதிக்கிறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மசாலா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்ததுனால இந்த ரசம் சும்மா கூட நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் ரசப்பொடி பேக்கெட்டில் வாங்கி வைக்கிறோம், ஆனால் அப்படி வைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம மிளகு சீரகம்லாம் வீட்டிலே அரைச்சி வைக்கிறது அதோடைய டேஸ்ட்டே தனிதாங்க. வாசனையே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.